இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி கேம்ஸை ஹேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோ தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு, அப்லோட்லேருந்து டெலீட் ஆகிடுச்சு யூடியூப்பில். அதனால நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். ஹேக்கிங்னா அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடுறோம்னா அந்த கேமில் வந்து நம்ம காயின்ஸு நம்ம வாங்கணும்னா அதுக்கு நிறையா பணம், அதாவது 6000 7000 கேட்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹேக் பண்ணுறது மூலமாக அந்த 6000 7000 கட்டாமலேயே நம்ம அந்த காயின்ஸை எவ்வளோ வேணாலும், காயின்ஸ் டைமண்ட் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சஃபர் ஆப்பை ஹேக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் நான் இந்த கேமை வந்து ஹேக் பண்ணல. அதனால் இப்போ என்கிட்ட 0 காயின்ஸ் தான் இருக்கும். வேணால் பாருங்களேன், லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஆப்பை இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன். அதனால் எனக்கு ஒரு வாட்டி விளையாட சொல்லுது, அதனால் விளையாடுறேன். நான் அவுட் ஆகிட்டேன். இப்போ பாருங்களேன், என்கிட்ட வெறும் 0 காயின்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து லக்கி பர்ச்சர் ஆப்புக்கு போகிறேன். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆப். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி சஃபருக்கு போங்க. ஓப்பன் மெனு, கிரியேட் மாடிஃபைடு, ஏபிகே ரிபில்டு, இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண ரிபில்டு ஆப் கொடுங்க. இது லோடிங் ஆனதுக்கப்புறம் கோ டு ஃபைல் கொடுங்க. சஃபர் கொடுங்க. அன்இன்ஸ்டால் அண்ட் இன்ஸ்டால் கொடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ லோடிங் ஆகுது. இப்போ பாருங்களேன், என்கிட்ட நான் எவ்வளோ காயின் நினச்சாலும் அவ்வளோ காயின் நல்லா ஆட் பண்ண முடியும். இப்போ லோடிங் ஆயிடுச்சு. இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் மறுபடியும் என்னை ஒரு வாட்டி விளையாட சொல்லுது. அதனால் விளையாடுறேன். நான் அவுட் ஆகிட்டேன். இப்போ வேணால் பாருங்களேன். இப்போ நான் ப்ளஸ் சிம்பிள் அமுக்கி காயின்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு எவ்வளோ மணி வேணுமோ அதை ஓப்பன் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோடனே லோடிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற எவ்வளோ காயின்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் டெக் சம்மந்தமான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்க டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி